ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனதை தொடும் நேரம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மால் கண்ணால் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்கிறதில்ல. நாம் யாரை ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான முகம் ஒளிஞ்சிருக்கும். அப்படி என் வாழ்க்கையில் நான் கண்ணால் கண்ட ஒரு அதிர்ச்சியான நிஜம் என் உடம்பை அப்படியே மெய் சிலிர்க்க வச்சிருச்சு. அது என்ன கதைன்னு கேளுங்க. என் பேர் சுமதி. எனக்கு திருமணமாகி 5 வருடம் ஆகிறது. என் கணவர் கார்த்திக் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். எங்களுக்கு இன்னும் குழந்தை கூட இல்லை. கார்த்திக்கோட அம்மா, அதாவது என் மாமியார் மீனாட்சி அம்மாளும் எங்கள் கூட தான் இருக்காங்க. எங்கள் குடும்பம் பார்க்கிறதுக்கு ரொம்ப லட்சணமான ஒரு நாகரிகமான குடும்பம். என் கணவர் கார்த்திக் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு வாரத்திற்கு ஒரு முறை தான் வீட்டிற்கு வருவார். அதனால் நானும் என் மாமியாரும் தான் பெரிய வீட்டில் பெரும்பாலும் இருப்போம். என் மாமியார் மீனாட்சி அம்மாள் ரொம்ப நல்லவங்க, குணமானவங்க. எப்பவும் சாமி கும்பிட்றது, தியானம் பண்ணுறது, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. சுத்துப்பட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், சுமதி உனக்கு எப்படி ஒரு மாமியார், தங்கமான மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அவங்க மேலே ரொம்ப மரியாதையும் அன்பும் இருந்தது. என் கணவர் கார்த்திக் வழக்கம்போல் திங்கட்கிழமை வேலைக்கு கிளம்பி சென்னைக்கு போய்விட்டார். அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருந்ததனால பயங்கர குளுமை. நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீரென்று நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். என் தூக்கம் கலைஞ்சது. ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கிற மாதிரியே இருந்தது. யாரோ ஒரு பெண் அழுதுகிட்டே முணுகிற சத்தம் அது. வேண்டாம், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், என்னை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப பலவீனமான குரலில் யாரோ உதவி கேட்டு அலற சத்தம் கேட்டு என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. பயத்தில் என் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு. நான் மெதுவாக எந்திரிச்சு ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தேன். தெருவில் நாய்ங்க குறைக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. சத்தம் எங்கிருந்து வந்தது கவனித்து கேட்டபோது தான் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அது வெளியே இருந்து வரலை, எங்கள் வீட்டுக்குள்ளேயே கீழே இருக்கிற என் மாமியாரோட தியான அறையில் இருந்து தான் வந்துக்கிட்டு இருந்தது. நான் மெதுவாக படிக்கட்டில் இறங்கி கீழே வந்தேன். தியான அறையோட கதவு பூட்டி இருந்தது. ஆனால் உள்ளே விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. நான் கதவை மெதுவாக தட்டி அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட்டேன். நான் கதவை தட்டின அடுத்த நிமிஷமே அந்த சத்தம் டக்கென்று நின்றுடுச்சு. கதவு கொஞ்ச நேரத்தில் திறந்தது. என் மாமியார் மீனாட்சி அம்மாள் வெளியே வந்தாங்க. அவங்க முகம் முழுக்க பதற்றமும் தெரிஞ்சது. நான் அத்தை, உள்ளே இருந்து யாரோ அலற சத்தம் கேட்கிறதே, என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க என் கையை பிடிச்சிக்கிட்டு, சுமதி உனக்கு ஏதோ பிரமை பிடிச்சிருக்கு, உள்ளே யாரும் இல்லை, நான் வழக்கம்போல் நள்ளிரவு தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தியானத்தில் மந்திரம் சொல்லும்போது என் குரல் அப்படி கேட்டிருக்கும். நீ தேவையில்லாமல் பயப்படாதே, போய் தூங்கு அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக பேச்சை மாற்றினாங்க. அவங்க சொன்னதை நம்பி நானும் மேலே வந்து படுத்துட்டேன். ஆனால் என் மனசு அதை ஏற்றுக்கல. மந்திரம் சொல்கிற குரலுக்கும் ஒரு பெண் உயிருக்காக அலற குரலுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? என் மாமியார் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறாங்கன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. அடுத்த நாள்
காலையில் என் மாமியார் வழக்கம்போல் சமையலறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க முகத்தை உற்று கவனித்தேன். அவங்க கண்களுக்கு கீழே ஒரு வளையங்கள் இருந்தது. நேற்று ராத்திரி அவங்க தூங்கவே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சது. மதியம் அவங்க கடைக்கு போயிருந்தாங்க சமயம் நான் மெதுவாக அவங்களோட தியான அறைக்கு உள்ளே போனேன். அந்த அறை எப்பவும் பூட்டியே இருக்கும். ஆனால் அன்னைக்கு அவங்க அவசரத்தில் சாவியை அங்கேயே வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் பயந்துக்கிட்டே பூட்டை திறந்து உள்ளே போனேன். அறை முழுக்க சாமி படங்கள், கற்பூர வாசனை. ஆனால் ஒரு மூலையில் இருந்து ஒரு பெரிய அலமாரிக்கு பின்னாடி ஏதோ ஒரு துணி பாதியாக வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தது. நான் பக்கத்தில் போய் அந்த அலமாரியை மெதுவாக நகர்த்தி பார்த்தபோது என் உடம்பே நடுங்கிடுச்சு. ஆமாங்க, அங்கே பூமிக்கு அடியில் வேற மாதிரி ஒரு சிறிய ரகசிய கதவு, அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் இருந்தது. அந்த கதவுல இரத்த கரைகள் காய்ந்து போயிருந்தது. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலை. உடனே என் கணவர் கார்த்திக்கிற்கு ஃபோன் செய்து எல்லா விஷயத்தையும் சொன்னேன். கார்த்திக்கும் பதறி போய், சுமதி நீ அங்கேயே இரு, நான் உடனே கிளம்பி வருகிறேன் என்று போலீஸுக்கும் தகவல் சொல்லி விடுகிறேன் அப்படின்னு சொன்னார். சாயங்காலம் கார்த்திக் போலீஸோட வீட்டுக்கு வந்தார். என் மாமியார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் போலீஸை பார்த்து அதிர்ந்து போய் நின்னாங்க. போலீஸ் அந்த ரகசிய கதவை உடைச்சி உள்ளே இறங்கினாங்க. நானும் கார்த்திக்கும் பின்னாலேயே போனோம். அங்கே நாங்கள் கண்ட காட்சி என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. என் உடலை அப்படியே மெய்சிலிர்க்க வைத்தது. ஒரு கொடூரமான செயல். அங்கே ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் ஒரு இளம் பெண் பசியோடும் பட்டினியோடும் அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க உடம்பு முழுக்க காயங்கள். அவள் யாருன்னு பார்த்தா அது கார்த்திக்கோட சொந்த அக்கா, அதாவது என் கணவரோட மூத்த சகோதரி ரேணுகா. எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிட்டோம். கார்த்திக் அழுதுகிட்டே, அக்கா நீ இறந்துட்டதா அம்மா சொன்னாங்களே, நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த பெண் அழுதுகிட்டே உண்மையை சொன்னான். ரேணுகாவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்று மதத்தை பையனை கல்யாணம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் கௌரவம் ஜாதின்னு பார்க்கிற என் மாமியார் அதுக்கு பிடிக்கலை. வெளி உலகத்துக்கு தன் மகள் விபத்தில் இறந்துட்டா பொய் சொல்லிட்டு அவளை இந்த இருட்டு அறைக்குள் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கார்த்திக்கிற்கும் இந்த விஷயம் தெரியாமலேயே மறைச்சிருக்காங்க. ராத்திரி ஆனால் எனக்கு சாப்பாடு தராமல் என் காதலை மறக்க சொல்லி அம்மா என்னை அடிப்பாங்க சுமதி. அதனால தான் நான் அலறினேன் அப்படின்னு ரேணுகா சொன்னப்போ என் மாமியாரோட அந்த சாதுவான முகத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரக்க குணம் இருந்ததுன்னு நினச்சி என் உடம்பெல்லாம் நடுங்கியது. உடனே போலீஸ் என் மாமியாரை கைது செஞ்சு கூட்டிக்கிட்டு போனாங்க. பெத்த மகளையே இந்த கௌரவத்துக்காக 5 வருஷமாக நரகத்தில் தள்ளிய அந்த தாயின் செயல் உண்மையிலேயே மனிதநேயமற்றது. அன்னைக்கு ராத்திரி நான் மட்டும் அந்த சத்தத்தை கேட்கவில்லை, அலட்சியப்படுத்தியிருந்தால் ரேணுகா அக்கா அந்த இருட்டுக்குள்ளேயே இறந்திருப்பாங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பது எவ்வளவு உண்மை. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்,
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.